ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறியது எஸ்ஆர்ஹெச் அணியா? அது ஆமாங்க, கிட்டத்தட்ட வெளியே போனது தான். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஹைதராபாத் அணி கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணி படும் தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆப்போசிட்டாக தோல்வி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, காரணம் கண்டிப்பாக எங்களோட தோல்விக்கு காரணம் கேட்டிங்கன்னா பேட்டிங் தான் சொல்லுவேன். நான் 220 ரன் எதிர்பார்த்தேன், பட் எங்கள் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப போராக ஆடினாங்க. அதுவும் மிடில் ஆர்டரில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்பவே ஸ்லோவாக ஆடினார். இஷான் கிஷன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம். அவர் முதல் மேட்ச் மட்டும்தான் ஆடினார், அதுக்கப்புறம் எதுவுமே ஆடல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மட்டுமே நம்பி டீம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கூட சேர்ந்து யாருன்னா ஆடணும். அதே போல் என்னோட பந்து வீச்சு உண்மையாக சிறப்பாக இருந்துச்சு. அந்த பிச்சில் நான் போட்டது எனக்கு நல்லா இருக்குது, பட் கூட இன்னும் யாருன்னா ஒருத்தர் போட்டுருந்தால் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். பட் கஷ்டமாக இருக்குங்க இந்த தோல்வி. நாங்கள் இன்னும் அடுத்த ஒரு போட்டி தோற்றா கூட நாங்கள் இந்த சீரீஸ் விட்டு வெளியே போயிடுவோம், அது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கோம். அடுத்து எங்கள் டீம் நல்ல கம்பேக் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் சொல்கிற கரெக்டுங்க, நாக் அவுட் மாதிரி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வெளியே போன மாதிரி தாங்க. ஏன்னா 7 போட்டியில் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, 5 தோற்றுருக்காங்க. அடுத்து வர இன்னும் 7 போட்டியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி ஒரு 6 ஜெயிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்து சென்னை கூட வருது, திரும்பி மும்பை கூட விளையாட போகிறாங்க எஸ்ஆர்ஹெச் அணி. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் கிட்டத்தட்ட வெளிங்க பேட் கமெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு போனார் ஒரு அதிரடி டீமாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொடரை விட்டு வெளியே போகிறேன்னு நினைக்கும் போது எஸ்ஆர்ஹெச் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்துச்சுங்க, நம்ம மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கொடுத்துட்டாங்க. 7ல் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து இன்னும் 7ல் ஒரு 5 ஜெயிச்சா போதும், கிட்டத்தட்ட பிளே ஆஃப்ஸுக்கு உறுதியாகிடும். அதனால் எப்படி இந்த மும்பை பாருங்கள் தோத்துனே இருந்தாங்க, திக்குன்னு பார்த்தா 2 மேட்ச் ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துட்டாங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸ் சென்னை போன்ற அணிகளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலிட்டியே இதுதான். தோக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் திக்குன்னு ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சு கம்பேக் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் நேற்று வில் ஜாக் சொல்லி அவனுங்க பேட்டிங்கில் கலக்க பார்த்தா பேட்டிங் ஓரளவுக்கு ஆடினார். ஆனால் போலிங்கில் சொல்லி அவனும் 2 குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க. இஷான் கிஷன் விக்கெட்லாம் அவர் தான் எடுத்தார். அவர் நின்று தான் கூட அடிச்சிருப்பார். அதனால் நல்ல ஒரு டீம் எஃபெக்ட் ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க மும்பை. இப்போ பாருங்கள் மும்பை வேறு மாதிரி டீமாக தெரியுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஓகேங்க, ஓரளவுக்கு மும்பை வந்துட்டாங்க பங்காளி. நம்ம சென்னை வர சண்டே திருப்பி மும்பை கூட தான் பங்காளி மேட்ச் இருக்குது. பார்க்கலாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எஸ்ஆர்ஹெச் தோல்விக்கு என்ன காரணம், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.